வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ப்ரோகேரியோட்டிக் செல் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக ப்ரோகேரியோட்டிக் செல் அதாவது பேஸ்ட் ஆன் த நியூக்ளியஸ் த செல் இஸ் டிவைடட் இன்டூ ப்ரோகேரியோட் அண்ட் யூகேரியோட்டிக் செல். அப்போ ப்ரோகேரியோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து there is no proper nucleus. ப்ராப்பராக ஒரு நியூக்ளியஸ் வந்து இதில் இருக்காது. ஸோ அதை தான் இங்கே நோ மெம்ப்ரைன் பவுண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் சர்க்குலர் குரோமோசோம் லொக்கேட்டட் இன் த சைட்டோபிளாசம். அதாவது அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலான அந்த குரோமோசோமை கேரி பண்ணுறதுக்காக எந்த ஒரு நியூக்ளியஸும் இருக்காது. ஆக்சுவலி நியூக்ளியஸ்க்குள்ளே தான் ஜெனட்டிக் மெட்டீரியலான குரோமோசோம் டிஎன்ஏ எல்லாமே இருக்கும். there is no nucleus. நியூக்ளியஸ் இல்லாததுனால இங்கே அந்த எந்த ஒரு அந்த குரோமோசோமுமே ப்ராப்பராக அந்த நியூக்ளியஸ்குள்ளே இல்லாமல் இட் ஜஸ்ட் லொக்கேட்டட் இன் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து இட் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் எல்லா பக்கமே அதில் இருக்கும். தென் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்கனல்ஸ், நிறைய காம்ப்ளெக்ஸ் ஆர்கனல்ஸ் மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி ஆப்பரேட்டஸ் இந்த மாதிரியான ஆர்கனல்ஸ் வந்து ஆப்சன் ஆகிருக்கும். தென் இதோட சைஸ் வந்து பேசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்மால், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ரேஞ்சிங் ஃப்ரம் 0.1 to 5 இன் டயாமீட்டர். 1லேருந்து 5 வரைக்கும் சைஸ் வந்து டயமீட்டர் வந்து இருக்கும். பேசிக்காக ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ப்ரைமர்லி ரீப்ரொடியூஸ் த்ரூ ஏசெக்ஷுவலி த்ரூ பைனரி ஃபிஷன். ஸோ இப்போ பேசிக்காக ரீப்ரொடக்ஷன் பொறுத்தவரை செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் இருக்குது. அதில் அந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வித்தவுட் த ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் பைனரி ஃபிஷன் மூலமாக என்ன ஆகும்? பைனரி ஃபிஷனாக ஒரு செல் ரெண்டாக பிரியும். அந்த அதில் ஒவ்வொரு செல்லுமே இன்னொரு 2 செல்லாக பிரியும். ஸோ அப்படியே டிவைட் ஆகிட்டே போகும். ஸோ அதுதான் இது. தென் மெட்டபாலிக் டைவர்சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தே கேன் பி aerobic and anaerobic. So aerobic means it can live with the presence of oxygen, and anaerobic means it can live without the presence of oxygen. Okay, so இது அதாவது absence of oxygen. ஸோ இப்போ இந்த and also it can live extreme environments. அதாவது எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்னா ஒரு அதிகமான குளிரோ அதிகமான வெயிலையுமே it can tolerate. ஸோ இதுதான் பேசிக்காக என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரோகேரியோட்டிக்ஸ்.